കാളയെ ദൈവമായി ആരാധിച്ചു വരുന്നൊരു ക്ഷേത്രമുണ്ട് തമിഴ്നാട് കമ്പത്ത്. ஓம் காமதேனுவே போற்றி, ஓம் തിരുമകൾ വടിവേ പോற்றி. നൂറ്റാണ്ടുകളുടെ ചരിത്രവും ഐതിഹ്യവും പേറുന്ന നന്ദഗോപാലൻ തമ്പിനാൻ മാട്ടുത്താവളം ക്ഷേത്രത്തിൽ കൂർത്ത കൊമ്പുകളുമായി തലയെടുപ്പോടെ നിൽക്കുന്നു പട്ടത്തുമാട് അഥവാ കാളകളുടെ രാജാവ്. മറ്റ് ഉപദേവതകൾ ഉണ്ടെങ്കിലും ഗൗഡർ സമുദായത്തിന്റെ ദൈവവും ആരാധനാമൂർത്തിയുമെല്ലാം മാടുകളുടെ രാജാതിരാജയായ പട്ടത്തുമാടാണ്. ഓം ഉത്തമിയേ പോற்றி, ഓം കാളയൻ മനൈവിയേ പോற்றி, ഓം മായ ഉരുവിനളേ പോற்றி. ക്ഷേത്രത്തിലെ ഗോശാലയിലുള്ള 537 മാടുകളുടെ അധിപനും ഇവൻ തന്നെയാണ്. ക്ഷേത്രത്തിലെ പ്രധാന ഉത്സവമായ തൈപ്പൊങ്കൽ ദിനത്തിലെത്തുന്ന 10,000-കണക്കിന് വിശ്വാസികൾ പഴങ്ങളും മറ്റ് വിഭവങ്ങളും പട്ടത്തുമാടിന് കാണിക്കയായി സമർപ്പിക്കുന്നു. നെറ്റിയിൽ വെള്ളിച്ചുട്ടി ധരിച്ച് ഉടയാടയണിഞ്ഞു നിൽക്കുന്ന പട്ടത്തുമാടിന്റെ തലയെടുപ്പ് ഗജവീരന്മാർക്ക് തുല്യമാണ്. പാവങ്ങൾ പോക്കുവായ് പോற்றி, ഓം സാപങ്ങൾ വിരട്ടുവായ് പോற்றி, ഓം ഐമ്പൊരുൾ ഈവായ് പോற்றி. നൂറ്റാണ്ടുകളായി ഒരേ ഇനത്തിൽപ്പെട്ട പട്ടത്തുമാടിനെയാണ് ക്ഷേത്രത്തിൽ ആരാധിച്ചു വരുന്നത്. ഒരെണ്ണം ചാകുമ്പോൾ 12 ദിവസം ക്ഷേത്രം അടച്ചിടും. മരണാനന്തര ചടങ്ങുകൾക്ക് ശേഷം അതിന്റെ കുഞ്ഞുങ്ങളെ മാത്രം ഗോശാലയിൽ നിന്ന് ക്ഷേത്രവളപ്പിലെത്തിക്കും. തുടർന്ന് 2 ഇടങ്ങളിലായി പാലും കരിമ്പും ഒരുക്കി വെച്ച ശേഷം കിടാരികളെ തുറന്നുവിടും. ആദ്യം പാൽ കുടിച്ച ശേഷം കരിമ്പ് ഭക്ഷിക്കുന്ന മാടാണ് അടുത്ത പട്ടത്തുമാടായി തിരഞ്ഞെടുക്കപ്പെടുക. പിന്നീടിത് ചാകുന്നതുവരെ മാടുകളുടെ രാജാവായും ക്ഷേത്രത്തിലെ ആരാധനാമൂർത്തിയായും அவரோதிக்கப்படுന്നു. வணக்கம். இந்த பகுதியில் பார்த்தீங்க அப்படின்னா விவசாய மக்கள் அதிகமாக வாழக்கூடிய மக்கள். இந்த இடத்துல நந்தகோபாலன் தம்பிரான் மாட்டுத்தொழு அப்படின்னு ஒரு பாரம்பரியம் மிக்க ஒரு கோயில் இருக்குது. இந்த கோயிலோட வரலாறு என்ன அப்படின்னா, இந்த கோயிலில் சிலைகள் இல்லை, எந்த கடவுள் வழிபாடும் இல்லை. இந்த இடத்துல மாடுகள் மட்டுமே தெய்வம். இந்த மாடுகள் எடுக்கிற ப்ராசஸ் பார்த்தீங்கன்னா ரொம்ப பெரிய ப்ராசஸ். இது கிட்டத்தட்ட ஒரு 600-700 வருஷத்துக்கு முன்னாடி பாரம்பரியமான ஒரு ப்ராசஸ். இங்கே இருக்கிற மாடை எப்படி எடுப்பாங்க அப்படின்னா, சுற்றி ஒரு கிரவுண்டில் கரும்பு சோகை வச்சுடுவாங்க, இன்னொரு பக்கத்தில் பால் காவடி வச்சுடுவாங்க. இந்த ப்ராசஸ் ஆரம்பிக்கும் போது பட்டத்து ராஜா எடுக்கும்போது அந்த கோயில் சார்ந்த அத்தனை காளைகளையுமே வெளியே விடுவாங்க. விடும்போது எல்லா காளைகளுமே வந்து நேராக போய் கரும்பை கடிக்கும். ஆனால் இங்கே ராஜாவாகக்கூடிய மகிமை இருக்கக்கூடிய காளை மட்டும் நேராக போய் பாலை மோந்து பார்த்துட்டு அதை குடிச்சிட்டு அதுக்கப்புறம் வந்து கரும்பு சுகை அடிக்கும். இது வந்து நார்மலாக எல்லா மாடுகளுமே விட்டால் பச்சை புல் தான் சாப்பிட போகும். அந்த கடவுள் அனுகிரகம் இருக்கக்கூடிய காளை மட்டுமே அந்த பாலை சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் போய் கரும்பு கடிக்கும். அந்த மாடு தான் இந்த கோயிலோட தெய்வம். இந்த கோயிலுக்கு மட்டும் இல்லை, இந்த தேனி ஜில்லாவில் இருக்கக்கூடிய அத்தனை மக்களுக்குமே அந்த மாடு தான் தெய்வம். இந்த வருஷம் பொங்கல் அன்னைக்கு ஒரு விவசாய குடும்பத்தில் ஒரு மாடு கண்ணுக்குட்டி போட்டுச்சுன்னா அந்த ஒரு மாட்டுக்குட்டியை ஒரு வருஷம் பத்திரமா வீட்டில் வளர்த்து அடுத்த வருஷம் வந்து கடவுள்கிட்ட கொடுத்துருவாங்க, இந்த கோயிலில் விட்டுருவாங்க. ஏன்னா நம்ம வீட்டில் விட இந்த கோயிலில் என்னோட மாட்டை நல்லா பார்த்துப்பாங்க அப்படின்ற ஒரு நம்பிக்கையில் கொடுத்துருவாங்க. தன் குடும்பத்தில் ஏதாவது ஒரு சுகம் இல்லை தன்னோட குழந்தைகளுக்கு கல்யாணம் நடக்கணும் அப்படின்னு ஏதாவது ஒரு வேண்டிக்கிட்டு எனக்கு இதை பண்ணி கொடுத்தேன்னா கடவுளே என்னால் முடிஞ்சதை நான் பண்ணுவேன் அப்படின்னு இந்த வருஷம் வேண்டி அடுத்த வருஷம் நடந்துடும். அடுத்த வருஷம் அவங்க ஒரு கண்ணுக்குட்டி வாங்கிட்டு வந்து இந்த கோயிலில் இந்த சாமி கிட்ட கொடுத்துருவாங்க. அந்த மாடுகள் எல்லாம் அந்த பட்டத்து ராஜாவோட அந்த ராஜ்யத்தில் இருப்பாங்க. அந்த மாட்டோட பாரம்பரியம் எப்படின்னா, வளர்க்குறதுல இந்த ஊரில் 5 தலைக்கட்டு 5 குரூப் இருக்காங்க. அவங்களோட வீட்டில் தன்னோட குழந்தைகளோ தன்னோட மனைவிமார்களோ தன்னோட தகப்பனோ இறந்தால் இங்கே இந்து முறைப்படி கொல்லி வைப்பாங்க. ஆனால் அந்த குடும்பத்தை சார்ந்தவங்க யாருமே அது பண்ண மாட்டாங்க. மாட்டுக்கு மட்டும்தான் ஒரு தகப்பன் இறந்தால் என்னெல்லாம் காரியம் பண்ணுவாங்களோ அந்த காரியம் இந்த பட்டத்து ராஜா இறந்தால் அந்த 5 பாரம்பரியம் 5 பேர் மட்டும்தான் பண்ணுவாங்க. പട്ടത്തുമാടിന്റെ സംരക്ഷണവും ചുമതലയും ഗൗഡർ സമുദായത്തിന്റെ ഭാഗമായുള്ള ഒകലിഹ മഹാജന സംഘത്തിനാണ്. തൈപ്പൊങ്കലിന് പുറമെ
ശ്രീകൃഷ്ണ ജയന്തി ദിനത്തിലും ക്ഷേത്രത്തിൽ ഉത്സവം നടക്കാറുണ്ട്. സാധാരണ ദിവസങ്ങളിൽ രാവിലെ 6 മണി മുതൽ വൈകിട്ട് 8 മണി വരെ ക്ഷേത്രത്തിൽ പ്രവേശനമുണ്ട്. ശനിയാഴ്ചകളിൽ തീർത്ഥാടകരുടെ എണ്ണം കൂടുതലാണ്. പാണ്ഡ്യരാജാവിന്റെ കാലത്ത് തേനി നാട്ടുരാജ്യം വയലുകൾ നിറഞ്ഞ പ്രദേശമായിരുന്നു. ആളുകൾ ഇവിടേക്ക് ധാരാളമായി കാളകളെയും പശുക്കളെയും മേയാൻ വിട്ടിരുന്നു. എന്നാൽ വിളകൾ തിന്ന് നശിപ്പിക്കുമോ എന്ന ഭയത്താൽ രാജാവ് മാടുകൾക്ക് വിലക്കേർപ്പെടുത്തി. തുടർന്ന് നാട്ടുകൂട്ടം ചേർന്ന് ആളുകൾ രാജാവിനെ കാണാനെത്തി. മാടുകൾ ഒരിക്കലും വിളകൾ തിന്ന് നശിപ്പിക്കില്ലെന്നും ഇക്കാര്യം പരീക്ഷിച്ചു നോക്കാമെന്നും രാജാവിനെ അറിയിച്ചു. ഇതേ തുടർന്ന് വയലുകൾക്ക് നടുവിൽ കരിമ്പ് കൃഷി ചെയ്തു. തുടർന്ന് അഴിച്ചുവിട്ട മാടുകൾ നെല്ലോ മറ്റ് ധാന്യങ്ങളോ ഭക്ഷിക്കാതെ കരിമ്പ് മാത്രം ഭക്ഷിച്ചു. സന്തോഷവാനായ പാണ്ഡ്യരാജാവ് മാടുകളെ സംരക്ഷിക്കുന്നതിനായി ഗോശാല നിർമ്മിക്കാൻ സ്ഥലം വിട്ടു നൽകിയെന്നുമാണ് ഐതിഹ്യം. ഈ സ്ഥലത്താണ് ഇപ്പോൾ ക്ഷേത്രവും ഗോശാലയും ഉൾപ്പെടെ നിർമ്മിച്ചിരിക്കുന്നത്. ஓம் மூவர் போற்றும் முத்தே போற்றி, ஓம் முனிவர் வாக்கில் வியப்பை போற்றி, ஓம் முன்னேற்றத்தை முன் சொல்வாய் போற்றி, ஓம் தீண்டவை களைவாய் போற்றி, ஓம் சுத்தப் பொருள் தருபவளே போற்றி, ஓம் ஆதார சக்தி. തൈപ്പൊങ്കൽ ദിനത്തിൽ ക്ഷേത്രത്തിലെ മുഴുവൻ വിശ്വാസികളും ഇവിടെ എത്തുമെന്നാണ് ആളുകൾ പറയുന്നത്. ஓம் உண்மையான உயிர் சக்தியே போற்றி, ஓம் நீரில் உதிக்கும் தெய்வ உருவே போற்றி, ஓம் தோஷங்கள் போக்கும் துரந்தரே போற்றி. റെജി ലൈവ് ഇവന്റ്സ് ആധുനിക സാങ്കേതിക വിദ്യയുടെ സഹായത്തോടെ ഹൈ ഡെഫിനിഷൻ ക്വാളിറ്റിയോടെ എല്ലാ പ്രോഗ്രാമുകളും തത്സമയം ലോകമെമ്പാടും എത്തിക്കുന്നു. കൂടുതൽ വിവരങ്ങൾക്കായി താഴെ കാണുന്ന നമ്പറിൽ ബന്ധപ്പെടുക.